Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th English 1 marks questions with answers தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டீடைலாவே 1 marks questions with answers ஓட ஒரு வீடியோ விட்டுருக்கோம். அதை ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா previous year question paperல இருந்து எடுத்தது தான். First 3 question பாத்தீங்கன்னா synonyms கேட்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். First question வந்து wrapped, அதுக்கு answer tapped. Second one choked, அதுக்கு answer blocked. Third one beckoned, அதுக்கு answer gesture. Fourth one consonants, அதுக்கு answer agreement. Fifth one plaintively, அதுக்கு answer sadly. Sixth one revive, அதுக்கு answer revitalize. Seventh one planted, அதுக்கு answer seeded. Eighth one dilated, அதுக்கு answer widen. Ninth one yonked, அதுக்கு answer pulled. இது வந்து பார்த்தீங்கன்னா synonyms. First 1, 2, 3 questions வந்து synonyms கேட்பாங்க. அதுக்கப்புறம் 4, 5, 6 வந்து antonyms கேட்பாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். First one பார்த்தீங்கன்னா ventured, அதுக்கு answer inaction. Second one apprehensive, அதுக்கு answer fearless. Third one groan, அதுக்கு answer laugh. Fourth one preening, அதுக்கு answer dirtying. Fifth one gaze, அதுக்கு answer blink. Sixth one cheeping, அதுக்கு answer shouting. Seventh one cranky, அதுக்கு answer strange. Eighth one commotion, அதுக்கு answer calm. Ninth one bright, அதுக்கு answer dull. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டினில் ப்ளூரல் ஃபார்ம் கேட்பாங்க. இப்போ சைல்டுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து சில்ட்ரன். ஆப்ஷனில் சில்ட்ரன்ஸும் கொடுக்கலாம். சில்ட்ரன்ஸ் வந்து இன்கரெக்டாக, சில்ட்ரன் தான் கரெக்டாக. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, அதோட ப்ளூரல் ஃபார்ம் ஃபார்முலே. தேர்ட் ஒன் டூத், அதோட ப்ளூரல் ஃபார்ம் டீத். ஃபோர்த் ஒன் ஃபுட், அதோட ஆன்சர் ஃபீட். 8th கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து லார்ஜ், அதுக்கு வந்து என்ன வரும்னா என் தான் வரும், என்லார்ஜ். அதே மாதிரி ஃபெயிலியர், இன்டர்ப்ரெட், லாலெஸ், இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸை ஒரு கொஸ்டினை விடாமல் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அது எல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கரெக்டாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் கேட்பாங்க. ஐஐடியோட எக்ஸ்பேன்ஷன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிடி காம்பேக்ட் டிஸ்க், யூஆர்எல் வந்து யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், பேன் வந்து பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் தான். 6 வந்து பார்த்தீங்கன்னா இடியம்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபார்மேட்லையும் கேட்கலாம். இந்த மாதிரி இடியம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மீனிங்கும் கேட்கலாம். டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா இன் டீப் வாட்டர்ஸ். த ராபர்ஸ் வேர் ஆர்ம்ட் ஹெவிலி, ஸோ த போலீஸ் கால்டு ஃபார் பேக்கப். லிசனுக்கு ஆன்சர் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா லெண்ட் அண்ட் இயர். இடியம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 7th ஒன் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ். நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் தான் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸு. ஸோ அலார்ம்னா அலார்ம் ப்ளஸ் கிளாக், அலார்ம் கிளாக். சன் ப்ளஸ் கிளாஸ், சன் கிளாஸஸ். இந்த மாதிரி அலார்ம் கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துருவாங்க, ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும் ஆப்ஷன்லேருந்து. 8th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ். இந்த மாதிரி ஃபில் இன் த பிளாக்ஸில் தான் கேட்பாங்க. ஈ வாஸ் நியர் த சீ நவ், கீப் த புக்ஸ் ஆன் த டேபிள். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் விட்டுருக்கோம். 1 மார்க்ஸ் இந்த மாதிரி கிராமர் பார்ட் எல்லாத்துக்குமே அது எல்லாம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த 14 1 மார்க்ஸ் 14 ரைட்டாக எழுதி 14 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கேட்பாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு burn ஆஃப் த கேலோரிஸ். த மதர் இன்ஸ்ட்ரக்டட் த maid டு லுக் ஆஃப்டர் த சைல்ட் கேர்ஃபுல்லி. அதுக்கப்புறம் லிங்கர் கேட்பாங்க. டேஷ் யூ வாஸ் ஆனஸ்ட், யூ வாஸ் பனிஷ்ட். அதுக்கு ஆன்சர் தோ வரும். டேஷ் யூ ஒர்க் ஹார்ட், யூ கேனாட் செக்யூர் குட் மார்க்ஸ். அதுக்கு ஆன்சர் வந்து அன்லெஸ் வரும். இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தோமா, இது ஃபுல்லாகவே வந்து 14 1 மார்க்ஸ் அப்படி கேட்டுருவாங்க. சில டைம்ஸ் வந்து லிங்கர் கேட்பாங்க, இல்லைனா லிங்கருக்கு பதிலாக டென்சஸ் கூட கேட்கலாம். டென்சஸ் வந்து இந்த மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கேட்கலாம். மை பேரண்ட்ஸ் டேஷ் ரிட்டர்ன் ஃப்ரம் நியூயார்க் நெக்ஸ்ட் மந்த் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்ன்றதால ஃப்யூச்சரை குறிக்குது, அதனால் வில் ரிட்டர்ன் தான் அதுக்கு ஆன்சர் வரும். லிங்கர்ஸ் கேட்கலாம், இல்லைனா டென்சஸ் கேட்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்கலாம். 14 1 மார்க்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் 14 out of 14 ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங்,
இது எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா எழுதுங்க. இங்கிலீஷில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோ இந்த சேனல் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.